அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் which is 30 meters away from the foot of the tower. Our height is 10√3. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னா ஏற்ற கோணம். முதல்ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ங்கிறது என்னன்னு தெரியணும். இதை ஒருத்தர் நிற்கிறாருன்னா இது நார்மல் வியூ, நேராக பார்த்தாருன்னா அதுக்கு பேர் நார்மல் வியூ. அதே இது ஒரு ஜெட் ஏரோப்ளேன் போச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி பறந்துச்சுன்னா அதை பார்க்கும் இல்லையா ஏற்ற கோணம், அதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரு ஜெட்டுங்க பறந்து போகுதுன்னா அதை நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்ணை ஏற்றி பார்ப்போம் இல்லையா, அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏற்ற கோணம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சாப்டரை பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா tan theta is equal to opposite side by adjacent side. அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு எதிர்த்தால உள்ளது ஆப்போசிட் சைடு, அதுக்கு பேஸில் உள்ளது என்னது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போட்டால் அதுக்கு டேன் ரேஷியோன்னு நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம், சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபுட் ஆஃப் த டவர், ஒரு டவருடைய ஹைட் 10√3 கொடுத்துருக்கு. இது டவர், சரிங்களா? இதோட 10√3 மீட்டர் ஹைட் இருக்கு. அந்த ஃபுட் ஆஃப் த டவர், அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து ஒருத்தர் நிற்கிறாரு 30 மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். 30 மீட்டர் தள்ளி நிற்கிறார் வெளியில. இங்கிருந்து என்ன பண்றாருன்னா அந்த டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாரு, சரியா? இதுதான் டாப் ஆஃப் த டவர். அந்த டாப் ஆஃப் த டவரை பார்க்கும்போது கண்ணை ஏற்றி பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டான்னு வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டிகிரி எவ்வளவு? ஹைட்டு 10√3. அடுத்து அவருக்கும் அந்த ஃபுட் ஆஃப் த டவருக்கு இடையில டிஸ்டன்ஸு 30. அப்போ என்ன கோணத்தில் அவர் அந்த டாப் ஆஃப் த டவரை பார்த்துருப்பாரு, அதான் தீட்டா, சரிங்களா? சரி, இப்போ இதில் என்ன பார்க்க போறோம்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். நம்ம ஆப்போசிட் சைடு என்னது 10√3 மீட்டர், அது அட்ஜசன்ட் 30 மீட்டர். 10√3 இது 1030. ஒரே ஃபார்முலா தான் இங்கே. tan theta is equal to opposite side by adjacent side. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க 10√3, adjacent 30. இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? 10√3 டிவைடட் பை 30, 10 into 3 30 தானே, பிரிச்சுக்கலாம். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன இருக்கும்? √3/3 இருக்கும். அதே 3 நம்ம எப்படி எழுதலாம்னா √3 into √3 எழுதலாம், சரியா? அப்போ என்ன ஆகும்? √3/3 √3 into √3. இதுதான் tan theta. ஒரு √3 கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 1/√3 கிடைக்கும். தீட்டா தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ தீட்டா என்ன இருந்தால் 1/√3? tan 30 தான் 1/√3. tan 30 டிகிரி தான் 1/√3. இப்போ இங்கே 30 இருந்தால் கரெக்டாக இருக்கும்ல, tan 30 தான் 1/√3. அப்போ therefore theta is equal to என்னது 30 டிகிரி. Therefore the angle of elevation theta is 30 degree. Hence proved. Okay. Exercise 6.2 second problem. A road is flanked on either side of the continuous row of a house of height is 4√3 meter with no space between them. A pedestrian is standing on the median of the road facing row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. ரெண்டு ஹவுஸுக்கு இடையில கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக ரோடு இருக்கு. இது 10 மீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே 5 மீட்டர், இங்கே 5. ஒரு பெடஸ்டியன் கரெக்டாக என்ன பண்ணுறான், அந்த ரோட்டு நடுவில் நிற்கிறான். மீடியன், த பெடஸ்டியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் அப்படிங்கிறான். அதான் நடுவில் நிற்கிறார். பெடஸ்டியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன். ஹைட் ஆஃப் த டவர் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் ஆஃப் த ஹவுஸ் 4√3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோடு? இந்த ரோடோட வித்து என்ன? அப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வித் என்ன? வித் ஆஃப் த ரோடு என்ன? அப்போ நான் என்ன பண்ண, நடுவில் தான் நிற்கிறேன். அப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க.
அப்போ ரோடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கும், நடுவில் தான் நிற்கிறா. அப்போ இது எக்ஸ்னா இது எக்ஸ் தான் சரிங்களா. அப்போ டோட்டலாக என்ன பண்ணிடணும், எக்ஸ் கண்டுபிடிச்சி 2 எக்ஸ்ன்னு போட்டால் என்ன வரும், லென்த் ஆஃப் த வித் ஆஃப் த ரோடு கிடச்சிரும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது, அது ஹவுஸ் இருக்குது, அதோட ஹைட்டு 4√3. ஒரு பெடஸ்ட்ரியன் நிற்கிறாரு, அந்த ஹவுஸோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரியில் பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி. ஹைட் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 4√3. வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோட், அதான் கொஸ்டின். வாட் இஸ் த வித் ஆஃப் த ரோட். ஆனால் நிற்கிறது வந்து நடுவில் நிற்கிறார், ரோட்டினுடைய நடுவில் நிற்கிறாரு. அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது ஆங்கிள் ஏன்னு வச்சுங்க, இது டிஸ்டன்ஸு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்பில் வருது, அது ஏன்னு வச்சுங்க, இதை பின்னு வச்சுங்க, இதை சின்னு வச்சுங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டா இதில் தீட்டா சீக்வல் என்னது 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர், டாப் ஆஃப் த ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. ஆப்போசிட்டு 4√3 மீட்டர் சரிங்களா. இதில் அட்ஜஸ்டன்ட்ங்கிறது எக்ஸு, அட்ஜஸ்டன்ட்ங்கிறது இது. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது ஆப்போசிட்டு 4√3, இது வந்து அட்ஜஸ்டன்ட்டு, இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா ஈக்குவல் டு 30. இதுலேயும் நம்ம என்னதான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். அப்போ தீட்டா தான் தெரியுமே, என்னது tan ஆஃப் 30 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது 4√3, அட்ஜஸ்டன்ட் எக்ஸ். tan 30 எவ்வளவு, tan தீட்டா ஃபார்முலா தெரியும் இல்லையா, 0, 30, 45, 60 தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்னும் 90. அப்போ இது 0 தீட்டா 1/√3, 1√3 இன்ஃபினிட்டி. இந்த டேபிளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வேல்யூ. இப்போ tan 30ங்கிற இடத்துல என்ன போட்டுடலாம், 1/√3 ஈக்குவல் டு 4√3/x. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், இது எக்ஸ் இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 என்ன 3 தெரியும். அப்போ 4 இன்ட்டு 3. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 12. Therefore the width of the road என்ன வரும், ரோடோட வித்து கேட்டிருக்கான். இப்போ நான் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இன்னொரு எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸ் தான், ஏன்னா மீடியனில் தான் நிற்கிறேன். அப்போ இது எக்ஸ் 12ன்னா இது ஒரு 12, 12 24. அப்போ வித் ஆஃப் த ரோடோட அகலம் என்னென்னா எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. அப்போ 12 + 12 ஈக்குவல் டு 24 மீட்டர் சரிங்களா. அப்போ வித் ஆஃப் த ரோட் என்ன வரும் 24 மீட்டர். அப்போ இந்த 2 பில்டிங் இருக்குது, இது 2 கடையில் உள்ள ரோடோட வித் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த ஹவுஸ் 30 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஹைட்டு 4√3. அப்போ இது கடையில் ஒரு டிஸ்டன்ஸ் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ tan ஆஃப் தீட்டா ஈக்குவல் ஆப்போசிட் பை பர்சன். சரி, ஆப்போசிட்டுக்கு பொதுவாக 4√3 போட்டுருங்க, அட்ஜஸ்டன்ட்டுக்கு பொதுவாக எக்ஸ் போட்டுருணும். tan 30 வேல்யூ சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ எக்ஸையும் 2 சேர்த்தாதான் ரோடோட வித். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 12 12 24 மீட்டருங்கிறது வித் ஆஃப் த ரோடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Exercise 6.2 third problem. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of the window are 60 degree and 45 degree respectively. If the height of a man is 180 centimeter and if he is 5 meters away from the wall, what is the height of the window? இந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டில இருந்து வெளியில வந்து நின்று பார்க்கிறார், அவுட் சைட் த ஹவுஸ். இந்த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். இந்த மனிதனுடைய ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்ப அதுக்கு நேராக பில்டிங்ல போட்டாலும் இந்த இது என்னதான் 180 சென்டிமீட்டர் தான் இருக்கும். எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறார்னா 180 சென்டிமீட்டர். த மேன் இஸ் 5 meters away from the wall. இந்த செவுத்துல இருந்து அவர் எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறாருன்னா 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். அப்ப இது மேலேயும் அதே தானே, இது 5னா இதுவும் 5 தான், இது 180னா இது 180 தான். இப்ப என்ன கொஸ்டின்னா, இந்த நிக்கிறவரு விண்டோவை பாக்குறாரு சரிங்களா. த மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஹவுஸ்,
The angle of elevation of the top and the bottom of the window are 60 and 45. முதல்ல டாப் பார்க்கிறார். டாப் பார்க்கும்போது எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. அதே மாதிரி இதான பாட்டம், இது டாப், இது பாட்டம். இந்த பாட்டத்தை பார்க்கும்போது என்ன டிகிரி? 45 டிகிரி. சரிங்களா? இப்ப டாப்பை வந்து 60 டிகிரிலையும் பாட்டத்தை வந்து 45 டிகிரிலையும் பார்க்கிறார். சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? இந்த விண்டோட ஹைட்டு என்ன? சரிங்களா? இந்த விண்டோட ஹைட்டு என்ன வச்சுக்கலாம்? ஹெச்னு வச்சுக்கலாம். இது இந்த ஹைட் வந்து 180, இது 180 தான். 180 சென்டிமீட்டர். இது மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன மார்க் பண்ணிக்கலாம்னா, இது ஏ, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இத பி, இத சி, இத டி வரிசை வச்சுங்க. ஏ பி சி டி. ஓகேவா? இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. 60 டிகிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிள். 60 டிகிரி ட்ரையாங்கிள் அது ஏ டி பி. 45 டிகிரி கண்டெயின் பண்ணி ட்ரையாங்கிள் என்ன? ஏ டி சி. சரி, இதுல இந்த ஹைட்டு தெரியாது. இந்த ஹைட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் மேனோட ஹைட் 180 தெரியும். இது தெரியாதனால இது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப பில்டிங்கோட ஹைட் என்ன சொல்லணும்? 180 சென்டிமீட்டர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹைட்னு சொல்லணும். சரிங்களா? அந்த அவருக்கு 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். இப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் போட போறோம்னா, ஏபிடி. ஏ பி டி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. அவுட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த அவுட்டர் ட்ரையாங்கிள். அப்ப இதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா எவ்வளவு? theta is equal to 60 degree. Theta is equal to 60 degree ABD. அடுத்து ஆப்போசிட் சைடு எவ்வளவு? ஆப்போசிட் சைடு 60 டிகிரிக்கு அப்படி ஆப்போசிட்ல ஹெச் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப ஹெச் பிளஸ் எக்ஸ். இந்த இடத்துல தீட்டா is equal to 60. இதுக்கு அப்படி இந்த ட்ரையாங்கிளுடைய ஆப்போசிட்ல வந்து என்ன ஹைட் இருக்குன்னா எக்ஸ் விண்டோ ஹைட் பிளஸ் இந்த ரிமைனிங் ஹைட் எக்ஸ் வச்சிருக்கேன். அப்ப டோட்டலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஹெச் இல்ல ஹெச் பிளஸ் எக்ஸ். இந்த அட்ஜசன்ட் 2 பேருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 5 மீட்டர். சரி, இதே ஃபார்முலா தான் நமக்கு. tan theta is equal to opposite by adjacent. அப்ப tan of 60 equal to opposite என்ன தெரியும்? h plus x divided by adjacent என்னது? 5. இப்ப tan 60 என்ன தெரியும்? வேல்யூ √3. tan 60 √3. h plus x by 5. சரிங்களா? இதை வந்து என்ன வச்சுக்கிறீங்க? 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்து, அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் என்ன? ஏசிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதுல தீட்டா என்னது? தீட்டா is equal to 45. அதுக்கு அப்படி ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஆப்போசிட் equal to எக்ஸ். அதே அட்ஜசன்ட் என்னது? equal to 5 மீட்டர். அப்ப tan theta is equal to opposite by adjacent. equal to opposite என்னது? opposite x. adjacent என்னது? 5. tan theta என்ன வரும்? tan theta tan 45. tan 45 is equal to x by 5. tan 45 வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அப்போ 1 tan 45 வந்து 1 equal to x by 5. x by 5. அப்போ அதை கிராஸ் பண்ணா என்ன வரும்? x is equal to 5 வரும். இது 2. அப்ப ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? √3 is equal to h plus x by 5. இது 1. ரெண்டாவது என்ன கிடைச்சிருக்கு? x is equal to 5. இது 2. இது 2 என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
எக்ஸுக்கு பதிலாக இதில் 5 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஒரு சால்வ் 1 and 2 ரெண்டி சால்வ் பண்ணாத எக்ஸுங்கிற இடத்துல 5 போட போறேன். எனக்கு தேவையானது ஹைட், அதாவது விண்டோட ஹைட் தான் தேவைக்கு அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப √3 = ஹைட் பிளஸ் 5/5. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணா வரும் 5√3 = ஹைட். இதை கிராஸ் பண்ணிடுவேன். 5√3 பிளஸ் 5√3 = ஹைட் பிளஸ் 5. அப்ப இது இங்க கொண்டு வந்தா 5√3 minus 5 = h. இது காமன் என்ன எடுக்கலாம் 5. அப்ப என்ன ஆகும் √3 minus 1 என்னது h. √3 என்னது 5 into 1.732 minus 1 தான் h. அப்ப 1 பாயிண்ட்ல இருந்து 732ல இருந்து 1 கழிச்சிட்டா என்ன இருக்கும் 5 into 0.732. இதுதான் என்னது h. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 3.66 வரும். சரிங்களா? therefore h = என்ன கிடைச்சிருக்கு 3.66 மீட்டர் கிடைச்சிருக்கு. therefore the height of the window is 3.66 மீட்டர். சரிங்களா? இதுல டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Exercise 6.2 fourth problem. A statue 1.6 meter tall stands on the top of the pedestal. From the point on the ground, the angle of elevation angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. Here tan 40 = 0.8391. √3 உடைய வேல்யூ தெரியும் 1.732 கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டாச்சு இருக்கு, சிலை. அது எங்க இருக்குன்னா ஒரு பெடஸ்டல், ஒரு பீடத்தின் மேல இருக்கு. சரிங்களா? இங்க இதான் ஒரு சிமெண்ட்ல கட்டியிருப்பாங்க இல்லையா, அது பீடம். அதுக்கு மேல ஒரு சிலை இருக்கு. இந்த பீடம் பெடஸ்டல் ஹைட்டுன்னு ஹெச்னு வச்சுங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்டாச்சு சிலை இருக்கு. அதோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.6 மீட்டர். ஸ்டாச்சுவோட ஹைட் 1.6 மீட்டர். அந்த பெடஸ்டல் இருக்கு இல்லையா பீடம், அதனுடைய ஹைட் கொடுக்கல. அது ஹெச்ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிரவுண்ட்ல ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், அந்த ஸ்டாச்சு இல்ல பெடஸ்டல் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அது எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறாங்கிறது சொல்லல. அப்ப இங்க ஒரு ஆள் நின்று பாக்குறாரு, அந்த ஸ்டாச்சுவை பாக்குறாரு. ஸ்டாச்சுவோட டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? இது என்னது ஸ்டாச்சுவோட டாப், இது ஸ்டாச்சுவோட பாட்டம். இல்லாட்டி இது என்ன சொல்லலாம் பெடஸ்டலோட டாப்னு கூட சொல்லலாம். சரிங்களா? பெடஸ்டலோட ஸ்டாப். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. இந்த கிரவுண்ட்ல இருந்து இயங்குற பாயிண்ட்ல இருந்து the angle of elevation of the top of the statue is 60 degree. இங்க இருந்து ஸ்டாச்சுவோட angle of elevation 60. அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த ஸ்டாச்சு சொல்லலாம். அது மாத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா பெடஸ்டலோட டாப். சரிங்களா? from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. இந்த 40 degree டேபிள்ல கிடையாது. சரிங்களா? இந்த டாப் ஆஃப் த பெடஸ்டல் இஸ் angle of elevation is 40 degree கொடுத்திருக்கு. what is the height of the pedestal? the distance between the point என்ன கொடுத்திருக்காங்க வச்சுக்கணும், x ன்னு வச்சுக்கணும். இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ABCங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ABDங்கிறது அவுட்டர் ட்ரையாங்கிள் பெருசு. இந்த 2 ட்ரையாங்கிளை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போறேன். சரிங்களா? முதல்ல என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்? ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இதுல தீட்டா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, தீட்டா = 40 டிகிரி. அடுத்து இந்த 40 டிகிரி ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன வச்சுக்கிறோம், H. ஆப்போசிட் = H. ஆப்போசிட் H. இந்த அட்ஜசன்ட் என்னது, அட்ஜசன்ட் = X ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா ஃபுல்லா எல்லா இதுலயும் அதே தான் ஃபார்முலா. tan θ = opposite by adjacent. அப்ப tan of 40
டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன ஹெச் பை எக்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க tan 40 டிகிரி புக்கில் கொடுத்துருக்கு. சரியா, டேபிளில் கிடையாதுனால 0.8391. அதே மாதிரி √3 வேல்யூ தெரியும் 1.732. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ tan 40ங்கிறது கொடுத்ததுனால அதை அப்படி போட்டுக்கோங்க. 0.8391 ஈக்குவல் டு h பை எக்ஸ். சரிங்களா, h பை எக்ஸ். இதை என்ன வச்சுக்கிறேன், 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இது சின்ன ட்ரையாங்கிள் முடிஞ்சு வச்சு. பெரிய ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் என்ன எழுதிக்கலாம், ஏபிடி இருக்குங்களா, ஏபிடி. இந்த ட்ரையாங்கிளில் தீட்டானது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. தீட்டா 60 டிகிரி. இதுக்கு அப்படி ஆப்போசிட்ல என்ன லென்த்து, ஹைட்டு, ஆப்போசிட் ஈக்குவல் டு இந்த இது ஃபுல்லா. சரிங்களா, இதானே அவுட்டர் பெரிய ட்ரையாங்கிளுடைய ஹைட் வந்து 1.6 பிளஸ் ஹெச், 1.6 மீட்டர் பிளஸ் ஹைட். அதே இது அட்ஜசன்ட் என்ன வரும், இந்த இடத்துல இந்த அவுட்டர் பெரிய ட்ரையாங்கிளுடைய அட்ஜசன்ட் அதே தான் எக்ஸ். இதுக்கு அதே ஃபார்முலா தான். அது tan theta equal to opposite by adjacent equal to என்ன வரும், ஆப்போசிட் என்ன பண்ணலாம், 1.6 பிளஸ் ஹெச் பை அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். இங்கே tan of 60. அப்போ tan 60 equal to என்ன வருது, 1 பிளஸ் 6 பிளஸ் ஹெச் பை எக்ஸ். tan 60 என்ன தெரியும், √3. √3 equal to 1.6 பிளஸ் ஹெச் பை எக்ஸ். இதான் என்னது, செகண்ட். அப்போ இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 0.8391 equal to h by xங்கிறது 1 கிடைச்சிருக்கு. ரெண்டாவதுல √3 equal to 1 plus 6 1.6 plus h by xங்கிறது 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஹைட் ஹெச் கண்டுபிடிக்கணும். அதான் பெடஸ்டலோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த எக்ஸ் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ சிம்பிளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணாலும் தேவையில்லை, எக்ஸ் தேவையில்லை. ரெண்டு சைடு டிவைட் பண்ணிங்க, 2/1. அதாவது 2/1 இது பை இது, அதே மாதிரி இது பை இது, அவ்வளோதான். போட்டாலே இந்த எக்ஸ் காலியாக போயிடும். இது பை இது போடுங்க. 2/1 இம்ப்ளைஸ் √3. இந்த லெஃப்ட் இந்த ஒரு ரெண்டு இது கிடைச்சிருக்கு, ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இது ரெண்டு சைடு என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணணும். இந்த பக்கம் அப்படி டிவைட் பண்ணணும், இந்த பக்கம் அப்படி டிவைட். அப்போ √3 பை 0.8391 ஈக்குவல் டு இது ரெண்டாவது பை ஒன்னாவது, அதே மாதிரி ரெண்டாவது பை ஒன்னாவது 1.6 பிளஸ் ஹெச் பை எக்ஸ் டிவைடட் பை ஹெச் பை எக்ஸ் கிடைச்சிருக்குமா. அப்படி இந்த ரெசிப்ரோக்கல் மாற்றும் போது என்ன ஆகணும், எக்ஸ் பை ஹெச்னு எழுதுவோம் மாற்றி, அப்புறம் எக்ஸ் அடிக்கணும். அது டேரெக்டாக இப்போ முதலே அடிச்சிருங்க. இப்போ என்ன கிடைச்சிருக்கு, √3 பை 0.8391 ஈக்குவல் டு 1.6 பிளஸ் ஹெச் பை ஹெச்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணணும். √3 என்ன தெரியும், 1.732 டிவைடட் பை 0.8391 equal to 1.6 plus h by h. இப்போ இந்த இது டிவைட் பண்ணுறது என்ன செய்யணும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்பரை மாற்றி டெசிமலில் இருந்து மாற்றிட்டு அப்புறம் டிவைட் பண்ணலாம். சரிங்களா, இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 2.06 equal to 1.6 plus h by hன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்படி கிடச்சிருக்கு. இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் போட்டேன். இதை அப்படி போட்டேன். இதை கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ண வரும் 2.06 into h equal to 1.6 plus h. சரிங்களா, இந்த ஹெச்சை தான் இங்கே கொண்டு வரணும். இது 2 புள்ளி, இது 1 தான். அப்போ இது இங்கே கொண்டு வரணும். அப்போ என்ன வரும், 2.06 h minus h is equal to 1.6. அப்போ ரெண்டுலேயும் காமனாக ஹெச் எடுத்தால் என்ன வரும், 2.06 minus 1 is equal to 1.6. 2.6ல் 1 போச்சுனாலது 1.06. இப்போ h into
1.06 equal to 1.6. அப்போ h மட்டும் வேணும்னா 1.6 by 1.06 சரிங்களா. இது 1.6 இது 1.06. இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் 1.5 மீட்டர். therefore height of the pedestal is 1.5 meter. ஓகேவா. இப்போ எக்ஸசைஸ் 6.2ல 5th கொஸ்டின். A flagpole of height h meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome, seeing the bottom of the pole 30 degree. Find the height of the pole and radius of the dome. Here root 3 is equal to 1.732 கொடுத்திருக்காங்க. ஒரு டூம் இது ஆர், இதுவும் ஆர்னு வச்சுக்கோ. இதுதான் டூமு. டூமோட ரேடியஸு ஆர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஃபிளாக் போல் இருக்கு. ஃபிளாக் போலோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுங்க. ஒரு டூமுக்கு மேலே ஒரு ஃபிளாக் போல் ஹைட்டு ஹெச், ரேடியஸ் ஆஃப் த டூம் ஆர்னு வச்சிருக்கு. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா டூமோட எண்ட்ல இருந்து 7 meters away from the dome அப்படிங்கிறாங்க. அப்போ 7 meters away from the doomல இருந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டாப் ஆஃப் த ஃபிளாக் எவ்வளோ டிகிரினா 45 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. த டாப் ஆஃப் த ஃபிளாக்கோட டாப்பை பார்க்கறது 45 டிகிரிஸ் பார்க்குறாரு. அடுத்து 5 meters மூவ். அதுக்கப்புறம் 5 மீட்டர் தள்ளி போய் நின்றுக்கிட்டு பாட்டம் ஆஃப் த ஃபிளாக் இதை பார்க்குறாரு. 5 மீட்டர் தள்ளிட்டு 5 மீட்டர் இதுலேருந்து 7 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் தள்ளி போயிட்டு பாட்டம் ஆஃப் த போல வந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா. 30 டிகிரி. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஃபிளாக் அடும் ரேடியஸ் ஆஃப் த டூம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட் என்ன, அடுத்து ரேடியஸ் ஆஃப் த டூம் என்ன, இதான் கொஸ்டின். சரிங்களா. இதில் நம்ம லெட்டர்ஸ் போட்டு ஏபிசிடி ட்ரையாங்கிள் ஏபிசிடி ஃபார்ம் அடிக்கங்க. ஏ, இது பி, இது சின்னு வச்சுங்க. 45 டிகிரி ஆங்கிள் உள்ளது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். அடுத்து ஏபிசி, அடுத்து இதை வந்து வச்சுக்கோங்களேன் இஎஃப்னு வச்சுக்கோங்க. இந்த இது சின்ன ட்ரையாங்கிள் 30 டிகிரி உள்ளது இஎஃப். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டா இதுதான் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளில் தீட்டா எவ்வளவு 45 டிகிரி. ஆப்போசிட் எவ்வளவு 45 டிகிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டால் ஹெச் இருக்கும், ஆர் இருக்கும். ஹெச் பிளஸ் ஆர். அடுத்து தீட்டா ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு, அட்ஜசன்ட் சைடு வந்து இது வரைக்கும் 6, இது வந்து 7. அப்போ 6 பிளஸ் 6 பிளஸ் 7. இதான் அட்ஜசன்ட் வந்து r plus 7. r plus 7. இப்போ என்ன ஃபார்முலா தெரியும்? tan theta is equal to opposite side by adjacent. அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ண tan 45 is equal to opposite என்னது h plus r by r plus 7. tan 45 1. அப்போ h plus r by r plus 7. இப்போ கிராஸ் பண்ண அதே ஒன்றால் பிறகுனா அதே தான் வரும். r plus 7 is equal to h plus r. r cancel பண்ணிட்டா என்ன வரும்? h is equal to 7 meter. h னா height of the flagpole 7 meter. சரிங்களா. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. h is equal to 7 meter அப்படிங்கிறது முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது என்னது? ரேடியஸ் ஆஃப் த டூம் என்ன? ரேடியஸ் ஆஃப் த டூம். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன? இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம்? பிஇஎஃப். பிஇஎஃப் இந்த இடத்துல பிஇஎஃப். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா தீட்டா என்னது 30. ஆப்போசிட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் வந்து வெறும் 6 தான். அட்ஜசன்ட் இது ஃபுல்லாக. சரிங்களா. அப்போ R 7 5.
ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. அப்போ ஆர் ப்ளஸ் 12 இதான் அட்ஜசன்ட். இந்த மூணுமே கண்டுபிடிச்சா போதும். அப்போ tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா θ ஈக்குவல் டு 30 தானே, tan 30. ஆப்போசிட் எவ்வளவு, ஆர். அட்ஜசன்ட் வந்து ஆர் ப்ளஸ் 12. tan 30 வேல்யூ எவ்வளவு, 1/√3. 1/√3 ஈக்குவல் டு ஆர் பை ஆர் ப்ளஸ் 12 வருமா? அப்போ இதில் என்ன கிராஸ் பண்ணிடலாமா, இது கீழே உள்ளது இங்கே கிராஸ் பண்ணி இது இங்கே கிராஸ் பண்ணி. அப்போ ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஆர். இதை இங்கே கிராஸ் பண்ணும்போது ஆர் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு √3 ஆர். இப்போ ஆர் மட்டும் தானே வேணும், ஆர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆர் ஈக்குவல் டு √3 மைனஸ் ஆர். √3 மைனஸ் ஆர் அதை அங்கே கொண்டு போங்க. 12 ஈக்குவல் டு √3 ஆர் மைனஸ் ஆர். √3 ஆர் மைனஸ் ஆர். இப்போ காமன் என்ன எடுக்கலாம், ஆர் எடுக்கலாம். ஆர் எடுத்துட்டா √3 மைனஸ் 1 இங்கே 12. √3 மைனஸ் 1 கீழே ஈக்குவல் டு 12 இருக்கும். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னா, ஆர் மட்டும் தான் கேட்டிருக்கா, அப்போ அதை கீழே கொண்டு வந்துடும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 12/√3 மைனஸ் 1. இன்னும் இதை சுருக்கணும் சரிங்களா. இதோட கான்ஜுகேட்டால மேலங்களே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 12/√3 மைனஸ் 1 இதோட கான்ஜுகேட் √3 + 1. சைன் மட்டும் மாற்றினா போதும். மேலே மல்டிப்ளை பண்ணணும், கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா 12 இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை a மைனஸ் பி. a ப்ளஸ் பி என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே. அப்போ √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். அப்போ 12 இன்ட்டு √3 + 1 பை √3 ஸ்கொயர் என்னது 3 மைனஸ் 1 is equal to √3 12 into √3 + 1 by 2 இருக்குமா. இது ரெண்டு அடிச்சுட்டா 6ன்னு வரும் சரிங்களா. அப்போ என்ன இருக்கு, 6 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு √3 + 1. 6 இன்ட்டு √3 + 1 என்னது, 6 இன்ட்டு 1.732 + 1. அப்போ இது 6 இன்ட்டு 2.732ன்னு வருமா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6 இன்ட்டு 7.3 மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னா, இங்கே எழுதுறேன், ஆர் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 2.732. இல்லை 1 + 1.732ஓட ப்ளஸ் 1 பண்ணால் 2.732. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 16.392. ஆர் ஈக்குவல் டு மீட்டர் சரிங்களா. ஆர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 16 மீட்டர். 16.392 மீட்டர். அப்போ ஹைட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆறுங்கிறது ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த போல், ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் த டூம். இப்போ 6 இது என்னது, ரேடியஸ் ஆஃப் த டூம். ஓகே. Exercise 6.2ல 6th problem. The top of a 15-meter height tower makes an angle of elevation 60 degree with the bottom of the electrical pole, and the angle of elevation 30 degree with the top of the pole. What is the height of the electrical pole? ஒரு டவர் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் போல் இருக்கு, ஒரு கோபுரமும் ஒரு மின்சார கம்பமும் ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கு. அதுல என்ன பண்ணணும்னா, முதல்ல டவர், இது டவர், இது ஒரு எலக்ட்ரிக்கல் போல், ரெண்டு கிரவுண்டு, எலக்ட்ரிக்கல் போல். இது டவர், இது எலக்ட்ரிக்கல் போல். என்ன கொடுத்துருக்காங்க, the top of a 15-meter height tower. The height of the tower is 15 meter. 15-meter height of the tower makes an angle of elevation is 60 degree with the bottom of the electrical pole. இதை எலக்ட்ரிக்கல் போல் டாப்பு, எலக்ட்ரிக்கல் போலுடைய பாட்டம். எலக்ட்ரிக்கல் போர்டுல பாட்டத்திலிருந்து பாட்டம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் போல் இதிலிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரி சரிங்களா. அப்போ the angle of elevation 60 degree with the bottom of the electrical pole and the angle of elevation 30 degree with the top of the pole. இந்த top of the pole இருந்து angle of elevation எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. அப்போ இதுக்கு என்ன பேஸ்னா, பேஸ் லைன் வந்து கிரவுண்டு தான், அப்படி இதுக்கு நேராக ஒரு லைனை போட்டுக்கணும். இது வந்து 30 டிகிரி, இது பேரல் சரிங்களா. அப்போ டாப்ல இருந்து
டவரோட டாப்பை தான் பார்க்குறோம். சரிங்களா? டவரோட டாப்பை பார்க்கும்போது பாட்டத்திலிருந்து எலக்ட்ரிக்கல் பொருளுடைய பாட்டத்திலிருந்து பார்க்கும்போது 60 டிகிரி, எலக்ட்ரிக்கல் பொருளுடைய டாப்ல இருந்து பார்க்கும்போது 30 டிகிரி. ஹைட் ஆஃப் த டவர் வந்து 15. இப்போ ஹைட் ஆஃப் த போல் என்னன்னு கேட்குறான். இந்த எலக்ட்ரிக்கல் போலோட ஹைட் என்ன, இதை ஹெச்னு வச்சுங்க. அப்போ இது ஹெச்னா இது என்னது, இது ஹெச் தான், பேரலாக தானே வரைஞ்சிருக்கோம். அப்போ இது ஹெச்னா இந்த ஹைட்டும் ஹெச். அப்போ இதுக்கு ரிமைனிங் இது டோட்டல் 15னா இது 15 மைனஸ் ஹெச்னு எழுதிக்கலாம். ஏன்னா 15 மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் ரெண்டையும் அடிச்சுன்னா ஹெச் போயிடும். டோட்டல் 15, இதையும் கூட்டி பாருங்க 15 வந்துடும். அப்போ இதில் என்னென்ன ட்ரையாங்கிள் போட போகிறோன்னா ஏபிசின்னு தான் போட போகிறேன். இதை ஏன்னு வச்சுங்க, இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? ஏபிசி. அடுத்து இந்த இன்னொன்று 30 டிகிரி வந்துருக்கு இல்லையா, அது டி, இதை இன்னு வச்சுக்கோங்க. டி இ. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த இருக்கு இல்லையா, ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிள் மட்டும் ஆங்கிள் என்ன, தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. ஆப்போசிட் என்னது, இந்த 60 டிகிரி ட்ரையாங்கிள் ஏபிசி. இதில் தீட்டா 60, ஆப்போசிட் வந்து ஃபுல்லாக 15. அடுத்து அட்ஜசன்ட் தெரியாது, அட்ஜசன்ட் தெரியாதனால இது எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், இது எக்ஸ் தான் வரும். அட்ஜசன்ட் எக்ஸ். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் 15 பை எக்ஸ். tan 60 எவ்வளவு, √3 ஈக்குவல் டு 15 பை எக்ஸ்னு வரும். அப்போ இதுக்கு கீழே கொண்டு போயிட்டா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 15 பை √3, 15 பை √3. இது √3 மேலே இன்னொரு √3 பெருக்கலாம் இல்லையா, 15 பை √3 இன்டு √3 பை √3. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், 15 √3 பை √3 என்ன ஆகும், 3 ஆகும். இதை அடிச்சுட்டா 5. அப்போ எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, 5√3. இது நமக்கு கொஸ்டின் கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5√3 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கே, இந்த ட்ரையாங்கிள் இந்த இடத்துல 30 டிகிரி கண்டெயின் பண்ணியிருக்கிறது, டிஇசி. டிஇசி இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, தீட்டானது 30, ஆப்போசிட் என்னது, அதை மட்டும் எழுதுனா போதும். தீட்டா 30, ஆப்போசிட் என்னது, இது மட்டும்தான். சரிங்களா? அப்போ இது மட்டும் என்னது, 15 மைனஸ் ஹெச். இது டோட்டலாக தான் 15. இது வரைக்கும் ஹெச்னு வச்சுக்கிட்டா இது ஹெச்னு போயிடுச்சுன்னா ஹெச்சை விட்டுட்டு இது மட்டும் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் 15 மைனஸ் ஹெச். அப்போ இது 15 மைனஸ் ஹெச் ரெண்டையும் கூட்டினா 15 டோட்டல் வந்துடும். அப்போ இந்த டிஇசிங்கிறதுல தீட்டா 30, ஆப்போசிட் 15 மைனஸ் ஹெச், அட்ஜசன்ட் அதே எக்ஸ் தான். இதான அட்ஜசன்ட், தீட்டா ஆப்போசிட் இது அட்ஜசன்ட். அதே இதை ஃபார்முலா போடுங்க, tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan தீட்டாக்கு என்ன போடுவீங்க, தேட்டாக்கு 30, ஆப்போசிட் என்னது 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். tan 30 எவ்வளவு, 1 பை √3, 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். சரிங்களா? அப்போ 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸ். இந்த எக்ஸுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், 5√3 தெரியுமா? அப்போ 1 பை √3 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் பை எக்ஸுக்கு 5√3. 5√3 இருக்கலாமா? இந்த √3 கேன்சல் ஆயிரும். இன்னும் மேலே போகும்போது கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ என்ன இருக்குங்க, 1 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் பை 5 இருக்கு. இதை கிராஸ் பண்ண 5 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச். சரிங்களா? இங்கே √3 கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த √3 மட்டும் மேலே போச்சுன்னா √3 கேன்சல் ஆயிரும் இல்லையா, அது மாதிரி 5 இங்கே இருக்கு. அப்போ 1 ஈக்குவல் டு 15 மைனஸ் ஹெச் பை 5. இந்த 5 கிராஸ் பண்ணால் 5 × 1 5 ஈக்குவல் டு வந்துடும். அப்போ இந்த 15 இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும், 5 மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் ஹெச். 15ல் 5 போச்சுன்னா தான் 10. ஆனால் 5ல் 15 போச்சுன்னா மைனஸ் 10 ஈக்குவல் டு மைனஸ் ஹெச். மைனஸ் ஹெச். அப்போ இந்த மைனஸ் மைனஸ் அடிச்சுட்டா என்ன வரும், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். ஹெச்னு என்னது, height of the electrical pole. Therefore, the height of the electrical pole is 10 meter. Okay,